10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Dear students, last video la nama isomerism in aldehyde and ketones பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஜென்ரல் மெத்தட்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லெசன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் ஆல்டிஹைட் கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்லாம் பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் கீட்டோன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனில் குரூப். தென் தேர்டாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோமெரிசம். ஸோ இப்போ ஃபோர்த் பார்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸுடைய ப்ரிப்பரேஷன். சரிங்களா? நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக். நீங்கள் எங்கே சுற்றி வந்தாலும் உங்களுக்கு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிஹைட். சரிங்களா? ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணால் ஆசிட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸில் ஆல்கஹாலிருந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹவு கேன் ப்ரிப்பேர் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ் ஃப்ரம் ஆல்கஹால். ஓகேங்களா? ஆல்கஹாலிருந்து ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸாக ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? இப்போ அங்கே நீங்கள் ஆல்கஹாலினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்த அதே ஈக்குவேஷன் தான் இங்கே ஆல்டிஹைடினுடைய ப்ரிப்பரேஷனாக நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வெரைட்டிஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது? பட் நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் டைரக்ட்லி கன்வெர்டட் இன்டு ஆசிட். அப்போ நமக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கக்கூடிய அந்த நடுவில் ஆல்டிஹைட் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ ஆல்டிஹைட் ஸ்டேஜோட ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன்ஸ் எப்போ அப்படின்னா இஃப் யூஸிங் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சப்போஸ் மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம்னா பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரல் தாட். இப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லும்போது அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் பொட்டாசியம் பர்மாங்கனேட். அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஸோ இது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? அப்போ இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹாலிக் குரூப் டைரெக்டாக கார்பாக்சிலிக் ஆசிட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்படிங்கிறதுனால நம்ம கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அப்படின்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலில் பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்போ பிரைமரி ஆல்கஹாலிருந்து நம்ம என்ன ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணலாம், செகண்டரி ஆல்கஹாலிருந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா இஃப் யூ ப்ரிப்பேர் ஆல்டிஹைட் அப்படின்னா டேக்கிங் பிரைமரி ஆல்கஹால். சரிங்களா? அப்போ பிரைமரி ஆல்கஹாலை நீங்கள் ஆக்சிடைசேஷன் செஞ்சீங்க அப்படின்னா ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆல்டிஹைட் கேன் பி அப்டைன்டு பை கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் ஆஃப் பிரைமரி ஆல்கஹால். ஓகேங்களா? இப்போ பிரைமரி ஆல்கஹால்னால் நம்ம என்ன எடுத்துருக்கோங்க? CH3 CH2OH எத்தில் ஆல்கஹால், எத்தனால். ஓகேங்களா? அப்போ எத்தில் ஆல்கஹாலில் CH3 CH2OH, CH2ல் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை நான் கீழே பாண்ட் பண்ணி போட்டிருக்கேன், OHல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் பாண்ட் பண்ணி போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா திஸ் 2 ஹைட்ரஜன் கம்பைன்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். ஓகேவா? தென் ரிமைனிங் என்ன இருக்குங்க? CH3 CHO.
பாண்ட் ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்னு தெரியலனா கூட பரவாயில்ல. கார்பன் ஆக்சிஜன் என்ன பண்ணுங்க, கார்பனில் குரூப்பில் டபுள் பாண்ட் இல்லையா, அதனால நீங்கள் CH3 CH டபுள் பாண்ட் O, அதை டபுள் பாண்ட் ஓவை நம்ம ரைட் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை. CH3 CHO அசிட்டால்டிகைட். அப்போ எத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ்டு டு கிவ் அசிட்டால்டிகைட் எத்தனீல். ஓகேங்களா, எத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ்டு டு கிவ் அசிட்டால்டிகைட் எத்தனீல். ஓகேங்களா, இல்லை சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னு பிரியப்படுறீங்க அப்படின்னா சென்டென்ஸ் என்ன பண்ணுறீங்க, எத்தில் ஆல்கஹால் ஆக்சிடைஸ்டு வித் பொட்டாசியம் டைக்ரோமேட் and H2SO4 or acidified potassium dichromat to form acetaldehyde. ஓகேங்களா, தென் எந்த ஒரு பிரைமரி ஆல்கஹால் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது கண்டிப்பாக ஆல்டிகைடாக தான் இருக்கும். சப்போஸ் ப்ரொப்பைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா N ப்ரொப்பைல் ஆல்கஹால், இப்போ N ப்ரொப்பைல் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரொப்பியோன் ஆல்டிகைட் கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கீட்டோன். கீட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீட்டோன் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்க, கீட்டோன் ஆர் அப்டைன்டு பை ஆக்சிடேஷன் ஆஃப் செகண்டரி ஆல்கஹால் வித் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆர் பொட்டாசியம் பர்மாங்கனேட். சரிங்களா, செகண்டரி ஆல்கஹால். சரி, நீங்கள் செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீட்டோனாக சேஞ்ச் ஆகும். அப்போ பாருங்கள், செகண்டரி ஆல்கஹால் நம்ம ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எடுத்துருக்கோங்களா, பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஆக்சிடைஸ்டு டு கிவ் அசிட்டோன். அப்போ ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிட்டிஃபைட் பொட்டாசியம் டைக்ரோமேட் என்னவா சேஞ்ச் ஆகுதுங்க, அசிட்டோனா சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஷார்ட் ஃபார்ம், செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தால் ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், பாண்ட் CH2OH ஆக்சிடேஷன் CHO ஆல்டிகைட். தென் செகண்டரி ஆல்கஹால் CHOH அப்படிங்கிறது என்னங்க, செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் அப்படிங்கிறது CHOH. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஆல்டிகைட், அதாவது ஆல்கைல் குரூப், போத் ஆல்கைல் போத் அரைல் ஆர் ஒன் ஆல்கைல் ஒன் அரைல் இருக்கலாம். சரியா, செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப் அப்படின்னா CHOH அப்படிங்கிறது செகண்டரி ஆல்கஹாலிக் குரூப். ஸோ ரைட் அண்ட் லெஃப்டில் டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் இருக்கலாம். ஸோ அதை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா என்னவா மாறுதுங்க, CO C டபுள் ஒன் டோனை கீட்டோனுங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட் டிஃப்ரெண்ட் ஆல்கைல் குரூப் சேம் ஆல்கைல் குரூப் இருக்கலாம். அப்படின்னா அது கீட்டோனுங்களா, இப்போ CO. இப்போ என்ன கிடைக்குதுங்க, கீட்டோன் கிடைக்குதுங்க. சரி, மைல்டு ஆக்சிடேஷன் கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் அப்படின்னு சொன்னீங்களே, அது எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, controlled oxidation aldehyde formed in the process may further get oxidized to carboxylic acid. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், strong oxidizing agent யூஸ் பண்ணீங்க அப்படின்னா aldehyde formed in the process may further get oxidized to carboxylic acid. அப்போ என்ன ஆகுதுங்க, therefore it is necessary to carry out the oxidation under controlled oxidation or controlled condition. என்ன சொல்லணுங்க, it is necessary to carry out the oxidation under controlled condition and aldehyde should be removed from the reaction mixture by distillation as soon as it is formed. ஓகேங்களா, அப்போ ஆல்கஹால் ஃபார்ம், அந்த ஆல்டிகைட் கீட்டோன் ஃபார்ம் ஆன உடனே ரியாக்ஷன் மிக்சர்லேருந்து என்ன பண்ணுங்க, டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக ஆல்டிகைடையும் கீட்டோனையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக அந்த ஆல்டிகைட் கீட்டோன் என்ன ஆகாதுங்க, ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகேங்களா, அப்போ this can easily be done because the boiling points of aldehyde are lower than those of corresponding alcohol. ஸோ இந்த டிஸ்டிலேஷன் மெத்தடை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா, ஆல்கஹால் ஆல்டிகைடாக கன்வெர்ட் ஆகுது, செகண்டரி ஆல்கஹால் கீட்டோனாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஆல்டிகைட் கீட்டோன் உங்களுக்கு ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆக ஆக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கண்ட்ரோல்டு ஆக்சிடேஷன் மீன்ஸ் ஆல்டிகைட் கீட்டோன் ப்ராசஸ் நடந்த உடனே ப்ரொடியூஸ் ஆனோன்னா அதை என்ன பண்ணணுங்க, ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன். லோயர் கிளாஸில் டிஸ்டிலேஷன் மெத்தட் பற்றி இருக்கும் இல்லையா, பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு. அப்போ பாயிலிங் பாயிண்ட் வேரியேஷன் ஆல்கஹாலுக்கும் கார்பனில் காம்பவுண்ட்ஸுக்கும் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் பாயிலிங் தென் carbonyl compounds. Alcohols are more boiling than carbonyl compounds. அப்போ என்ன ஆகுங்க, லோயர் பாயிலிங் பாயிண்ட்லேயே ஆல்டிகைட் கீட்டோன்ஸ் என்ன ஆகிடும், எவாபரேட் ஆகிடும். நாம் அதை கலெக்ட் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஆல்டிகைட் கீட்டோனை நம்ம என்ன பண்ணலாங்க, ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்
ஆக்சிடேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னு என்னங்க, ஆக்சிடேஷன். ஓகேங்களா, இங்கே என்ன பண்ணுறோம்னாங்க, ஆக்சிடேஷன்னா ரெண்டு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேசிக்காகவே. ஆக்சிடேஷனா டூ கான்செப்ட் பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, ஒன்று அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். தென் செகண்ட் மெத்தட் வந்து நம்ம ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்குறோம். இது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா CH3 CH2 OH. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். கேட்டலிட்டிக் டீஹைட்ரேஷன் மீன்ஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணலாங்க, காப்பர் அண்ட் சில்வர் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்போ ஆல்கஹால் வேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேப்பர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஆர் பாஸ்ட் ஓவர் ஹெவி மெட்டல்ஸ் கேட்டலிஸ்ட் லைக் சில்வர் ஆர் காப்பர். ஆல்கஹால் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகேங்களா, அப்போ கேட்டலிட் டீஹைட்ரேஷனேஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். அந்த கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா காப்பர் அண்டு சில்வர். காப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சில்வர் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கோங்க, காப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஆல்கஹாலிக் வேப்பரை 573 கெல்வினில் இருக்கக்கூடிய காப்பர் கேட்டலிஸ்டில் பாஸ் பண்ண அப்படின்னா திஸ் ஆல்கஹால் கிவ்ஸ் கரஸ்பாண்டிங் ஆல்டிஹைட். திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். அப்படின்னா என்ன கொடுக்குங்க, ஆல்டிஹைட் கொடுக்குங்களா. அப்போ எத்தில் ஆல்கஹால் காப்பர் கேட்டலிஸ்டில் அந்த வேப்பரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எத்தனேல் கிடைக்குது. ஓகேங்களா, ஹைட்ரஜன் லிபரேட் ஆகுது. செகண்டரி ஆல்கஹாலாக இருந்தது அப்படின்னா கீட்டோன் கிடைக்குது. பாருங்க, இந்த ஹெச்சும் இந்த H ரிமூவ் ஆகிடும், அப்போ H2 ரிமூவ் ஆகிடுது. சரிங்களா, அப்போ CH3 CHOH CH3 செகண்டரி ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு கீட்டோன்ஸ் பை கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன். ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் டெர்ஷரி ஆல்கஹால் இருந்து நாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, போத் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஆக்சிடேஷன் மெத்தட், செகண்டாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற கேட்டலிட்டிக் டீஹைட்ரஜனேஷன் மெத்தட், ரெண்டுலையுமே டெர்ஷரி ஆல்கஹாலை நாம் ஆல்டிஹைட் கீட்டோனாக சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா ஓகேங்களா, இம்பாசிபிள். பிகாஸ் டெர்ஷரி ஆல்கஹாலில் உங்களுக்கு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிடையாது. டெர்ஷரி ஆல்கஹாலில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் கிடையாது. ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னங்க, OH அட்டாச் இருக்கக்கூடிய கார்பனுக்கு அட்ஜசன்ட் கார்பன். சரிங்களா, அப்போ இந்த கார்பனில் OH அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் தான் என்னங்க, ஆல்ஃபா கார்பன். OH அட்டாச் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். ஓகேங்களா, இங்கே OH அட்டாச்சாக இருக்கக்கூடிய கார்பன் தான் ஆல்ஃபா கார்பனுங்க. அப்போ அதில் ஹைட்ரஜனே இல்லை பாருங்க. அதனால் என்ன நடக்குது அப்படின்னா டீஹைட்ரேஷன் பாசிபிள். ஓகேங்களா, டீஹைட்ரேஷன் மீன்ஸ் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். டீஹைட்ரேஷன் மீன்ஸ் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். அப்போ இங்கே பாருங்கள், பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் அண்ட் OH குரூப் சேர்ந்து H2O ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், அப்போ tertiary alcohol gives alkenes because elimination of water, because it is absence of absence of alpha hydrogen. நீங்கள் ஆல்ஃபா ஹைட்ரஜனே அதை எடுத்துக்கலாம். சரிங்களா, அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லாதனால tertiary alcohol alkene கன்வெர்ட் ஆகுது. அதர் பிரைமரி செகண்டரி ஆல்கஹால் கிவ்ஸ் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஓகேங்களா, the next one more method by using PCC BDC. பட் நம்ம ஓல்டு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 2 மெத்தட்ஸாக இருக்கும். நீங்கள் நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டிங்கன்னா PCC BDC, சரிங்களா, இந்த மாதிரி நிறைய ரியேஜென்ட்ஸ் இருக்குது. அந்த ரியேஜென்ட்ஸுக்கெல்லாம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், PCC அப்படின்னா கொரே ரியேஜென்ட். PCC அப்படின்னா என்னங்க, கொரே ரியேஜென்ட், பிரிடினியம் குளோரோக்ரோமேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PDC மீன்ஸ் பிரிடினியம் டைக்ரோமேட், கொலின்ஸ் ரியேஜென்ட். இன்னும் டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, சரிங்களா, ஜோன்ஸ் ரியேஜென்ட். இந்த மாதிரி நிறைய ரியேஜென்ட் வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ரியாக்ட் ஆகுது. அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்கஹாலை ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணும். பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணும், செகண்டரி ஆல்கஹாலை கீட்டோனாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, பை யூஸிங் PCC கொரே ரியேஜென்ட்ஸ், இல்லைன்னா பை யூஸிங் PDC கொலின்ஸ் ரியேஜென்ட்ஸ். ஸோ இந்த ரியேஜென்ட்ஸ் எது யூஸ் பண்ணாலும் பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் கன்வெர்டட் இன்டு கீட்டோன்ஸ். ஓகேங்களா, இது டபுள் பாண்டை எந்த விதத்தில் அட்டாக் பண்ணாது. சரிங்களா, ஒன்லி அட்டாக் த பிரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால். இட் டஸ் நாட் அட்டாக் அல்கீன். டபுள் பாண்ட் அன்சேச்சுரேட்டட் குரூப் என்ன பண்ணாதுங்க, இதை அட்டாக் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இந்த தீஸ் 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா,
ஸோ செகண்ட் மெத்தட் என்னன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஆல்டிஹைட் கீட்டோன்ஸில் ட்ரை டிஸ்டிலேஷன் என்னன்னா ஃப்ரம் கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தட்னா எதுலேருந்து நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன். ட்ரை டிஸ்டிலேஷன் மீன்ஸ் நம்ம வந்து ஹீட் பண்ணி டிஸ்டிலேட் பண்ணி எடுக்கிறது. சும்மா தமிழில் சொல்லணும்னா காய்ச்சி வெடுத்தல். நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா, டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன், சரிங்களா, சிம்பிள் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்டிலேஷன் மெத்தடில் ஒன்று மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்காக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மெத்தடில் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுக்கிறோம். கார்பாக்சிலிக் ஆசிட்னா எந்த மாதிரியான கார்பாக்சிலிக் ஆசிட்? டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் carboxylic acid. How can prepare calcium salts of carboxylic acid? Calcium salts of carboxylic acid prepare பண்ணனும்னா நாம டைகார்பாக்சிலிக், அதாவது மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். டைகார்பாக்சிலிக் ஆசிட், மோனோகார்பாக்சிலிக் ஆசிட், நீங்க எந்த கார்பாக்சிலிக் ஆசிட்னாலும் எடுத்துக்கலாம். இப்போ நாம மோனோகார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மிக் ஆசிட். ஃபார்மிக் ஆசிட் ரியாக்ட் வித் calcium hydroxide. Formic acid react with calcium hydroxide to form calcium formate. ஓகேங்களா? ஏன் கால்சியம் ஃபார்மேட்னு போட்டால் HCOOCA தானே வரணும். ஏன் 2HCOO இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியத்தினுடைய வேலன்சி +2. கால்சியத்தினுடைய வேலன்சி எவ்வளவுங்க? +2. +2 பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னா -2 வேணுங்க இல்லைங்களா? அப்போ HCOOங்கிறது மைனஸ் சார்ஜ், சரிங்களா? ஸோ ஃபார்மேட் அயான் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் தான். அதனால 2 ஃபார்மேட் அயான் இங்கே இருக்குது. HCOO ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி கால்சியம் போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு பேர் என்னங்க? கால்சியம் ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அசிட்டேட். அப்போ அசிட்டிக் ஆசினுடைய கால்சியம் சால்ட்ஸ், இது வந்து calcium salts of acetic acid is called calcium acetate. This is a calcium benzoate. Calcium salts of benzoic acid. Calcium salts of benzoic acid is called calcium benzoate. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இஸ் இது ஆல்டிஹைட். அப்போ ஆல்டிஹைட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆல்டிஹைட். இருக்கிறதுலையே சிம்பிள் ஆல்டிஹைட் என்னங்க? ஃபார்மால்டிஹைட் தான். அண்ட் ஹேவ் ஒன்லி 1 கார்பன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாருங்க. when calcium formate is heated alone, when calcium formate is heated alone, formaldehyde is obtained. calcium formate மட்டும் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா கால்சியம் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும் இண்டிவிஜுவலாக ஹீட் பண்ணிங்கன்னா ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு அந்த பாண்ட் ஃபார்மேஷனுக்காக உங்களுக்கு இப்படி செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன் பாண்டையெல்லாம். நீங்கள் ஃபர்தராக கற்றுக்கிட்ட பிறகு இந்த மாதிரி பாண்ட் செப்பரேட் பண்ணி காட்ட வேண்டியதில்லை. அது ஃபர்தராக இங்கேயே காட்டியிருப்பேன், பார்த்துக்கலாம், சரிங்களா? அப்போ கால்சியம், அதாவது கால்சியம் ஃபார்மேட்டில் இந்த சி ஒரு ஓ வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்குது, அதான கார்பனில் குரூப்புங்க. அதனால் HC++OO HC++OO CA ரெண்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கும். ஸோ ஹீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிடுது. கால்சியம் கார்பனேட் CaCO3 கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிடுது. தென் இங்கே இருக்கிற ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பனோட போய் அட்டாச் ஆகிடுது. நல்லா கவனிச்சிங்க, கார்பனைல் கார்பனில் போய் அட்டாச் ஆகும்போது HCHO அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ இப்போ கால்சியம் ஃபார்மேட்டை ஹீட் பண்ணால் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். ஃபார்மால்டிஹைட் வேணும்னா என்ன பண்ணணுங்க? கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும்தான் ஹீட் பண்ணணும். வேறு எந்த கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபார்மால்டிஹைட் கிடைக்காது. ஃபார்மால்டிஹைட், இஃப் யூ வாண்ட் ஃபார்மால்டிஹைட் ஒன்லி டிஸ்டிலேட் கால்சியம் ஃபார்மேட். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் அதர் ஆல்டிஹைட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? எஸ், பாசிபிள். ஓகேங்களா? அதர் ஆல்டிஹைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதர் ஆல்டிஹைட் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் ஈக்குமோலார் மிக்சர் ஆஃப் கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் கால்சியம் ஃபார்மேட். சரிங்க, நல்லா கவனிங்க. எந்த ஒரு கால்சியம் சால்ட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரியா? எனி ஆஃப் த கால்சியம் சால்ட். ஆனால் எது கூட ரியாக்ட் பண்ணணுங்க? கால்சியம் ஃபார்மேட்டு கூட கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். எந்த ஒரு கால்சியம் சால்ட்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், எனி ஆஃப் த கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வித் கால்சியம் ஃபார்மேட் அப்படின்னா தான் உங்களுக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கால்சியம் அசிட்டேட் வித் கால்சியம் ஃபார்மேட்.
கால்சியம் ஃபார்மேட் தான் நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிளாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் டஃப்பாக தெரியும். நீங்கள் கற்றுக்கிட்ட வார்த்தையும் பின்னாடி நான் வரும்போது எழுதியிருப்பேன், நீங்கள் அதே மாதிரி எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போ கால்சியம் ஃபார்மேட்டை நீங்கள் கால்சியம் ஃபார்மேட்டாகவே எழுதலாம். சரிங்களா? இப்போ இங்கே எப்படி எழுதியிருக்கணும் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? ஒரு புரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு திருப்பி எழுதியிருக்கேன். நீங்கள் கற்றுக்கிட்ட பிறகு ஈஸியாக எழுதிக்கலாம். பாருங்கள் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். கால்சியம் அசிட்டேட், கால்சியம் ஃபார்மேட் எடுத்துருக்கோங்களா? ஸோ ரெண்டுலையுமே இருந்தும் சரியா, கால்சியம் ஃபார்மேட், கால்சியம் அசிட்டேட் ரெண்டில் இருந்துமே கால்சியம் கார்பனேட்டாக ரிமூவ் ஆகும். கால்சியம் கார்பனேட்டாக ரிமூவ் ஆகுது. இப்போ பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கங்களா? CaCO3 1 2 3 4 5 6 ஹைட்ரஜன். ஓகேங்களா? 2 கால்சியம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2 கார்பன் இருக்குது. அப்போ இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கால்சியம் கார்பனேட்டாக ரிமூவ் ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த மெத்தில் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தில் குரூப் இருக்குது இல்லைங்களா? இந்த மெத்தில் குரூப் கோஸ் டு ஆல்டிஹைட் கார்பனில் கார்பன். இந்த மெத்தில் குரூப் எங்கே போகுதுங்க? கார்பனில் கார்பனை தான் ஸ்டார் போட்டு காட்டியிருக்கேன் புரியுங்களுக்காக. ஏன்னா ஏரோ மார்க் போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால் உங்களுக்கு ஸ்டார் போட்டு காட்டியிருக்கேன். இந்த CH3 இந்த சியோட போய் ஜாயின் பண்ணுது. ஓகேங்களா? இந்த CH3 எதோட போய் ஜாயின் பண்ணுதுங்க? சியோட. அப்போ CH3 CHO பாருங்கள், CH3 CHO. அப்போ அசிட்டால்டிஹைட் நமக்கு கிடைக்குதுங்களா? அதே மாதிரி CH3 CHO அசிட்டால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டிஹைடை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அனதர் ஒன் ஆல்டிஹைட் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறது பென்சால்டிஹைட். ஹவு கேன் ப்ரிப்பேர் பென்சால்டிஹைட்? பாருங்கள், பென்சால்டிஹைடுக்கு கால்சியம் பென்சோயேட். பென்சால்டிஹைடுக்கு நம்ம என்ன எடுத்துக்கணுங்க? கால்சியம் பென்சோயேட். அப்போ கால்சியம் பென்சோயேட் ஆல்டிஹைட்னா கண்டிப்பாக என்ன வேணுங்க? ஃபார்மால்டிஹைட் வேணும், அதாவது கால்சியம் ஃபார்மேட் வேணும். சரிங்களா? கால்சியம் பென்சோயேட் எடுத்திருக்கோம், நம்ம ஆல்டிஹைட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆல்டிஹைட் வேணும்னா கண்டிப்பாக என்ன வேணுங்க? கால்சியம் ஃபார்மேட் வேணும். அப்போ கால்சியம் பென்சோயேட் ப்ளஸ் கால்சியம் ஃபார்மேட் பென்சால்டிஹைட். இதுலேயும் பாருங்கள் இந்த பிங்க் கலர் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது ரிமூவிங் குரூப். அப்போ கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிடுச்சு. தென் C6H5 கோஸ் டு திஸ் கார்பன். அப்போ கார்பனில் தான் போய் அட்டாச் ஆகுது. உங்களுக்கு பென்சால்டிஹைட் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் C6H5CHO அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி இந்த மார்க் பண்ணுறது இந்த மாதிரி உங்களுக்கு ரிஸ்கே தேவையில்லை. பென்சால்டிஹைட் வேணும் அப்படின்னா பென்சால்டிஹைடுடைய ஃபார்முலா என்னங்க? C6H5CHO. ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் பென்சால்டிஹைட் வேணும்னா நம்ம என்ன எடுக்கணுங்க? கால்சியம் பென்சோயேட், கால்சியம் ஃபார்மேட், கால்சியம் பென்சோயேட், கால்சியம் ஃபார்மேட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன இப்போ தேவைங்க? பென்சால்டிஹைட் தானே, C6H5CHOன்னு போட்டுருங்க. மற்றபடி இந்த பாண்ட் ஃபார்மேஷன் எல்லாமே நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு புரியறதுக்காக நான் எழுதியிருக்கேன். எதுக்காகனா HCOன்னு இருந்தால் நீங்கள் டக்குன்னு என்னென்னு எழுதிடுவீங்க? C6H5HCOன்னு எழுதிடுவீங்க. கரெக்டாக? பட் ஆல்டிஹைடு குரூப் நம்ம எப்படி எழுதணுங்க? CHOன்னு எழுதணும். நம்ம இங்கே எழுத முடியாத காரணத்தினால தான் நம்ம HCOன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த இடத்துல HCOன்னு இருந்தாலுமே கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்டிஹைடு இல்லையா? அதனால் ப்ராடக்ட்டில் என்ன பண்ணுங்க? CHOன்னு எழுதிக்கணும். வந்து இப்போ இன்னொரு காம்பவுண்டில் இருக்கக்கூடிய அல்கைல் குரூப்பையோ ஆர் அரைல் குரூப்பையோ அந்த CHOட ஜாயின் பண்ணி அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடோ ஆர் அரோமேட்டிக் ஆல்டிஹைடோ ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுதான் இந்த 2 மெத்தடும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோங்க? ஆல்டிஹைடில் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட், அரோமேட்டிக் ஆல்டிஹைட் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணியாச்சுங்க? ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? பாருங்கள், கால்சியம் பென்சோயேட், கால்சியம் ஃபார்மேட் கிவ்ஸ் பென்சால்டிஹைட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். கீட்டோனில் நம்ம பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக் கீட்டோன், சிமெட்ரிக் கீட்டோன் அப்படின்னு வெரைட்டி ஆஃப் கீட்டோன் பார்த்தோம் இல்லைங்களா? ப்ரிப்பரேஷனில் ஒன் மோர் கீட்டோன் நம்ம பார்க்க போகிறோம், சைக்ளிக் கீட்டோன். அப்போ கீட்டோன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ketone can be prepared by dry distillation of calcium salts of carboxylic acid except calcium formate. calcium formate மட்டும் எடுத்துடக்கூடாதுங்க. calcium formate மட்டும் எடுத்துடவே கூடாது. ஏன்னா calcium formate எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆல்டிஹைடு தான் கிடைக்கும். பட் கீட்டோன் வேணும் அப்படின்னா calcium formate தவிர
எந்த ஒரு கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வேணாலும் எடுத்துக்குங்க. சரிங்களா? கீட்டோன் வேணும் அப்படின்னா கால்சியம் ஃபார்மேட்டை தவிர எந்த ஒரு கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் எதை வேணாலும் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆனால் எதை மட்டும் எடுத்துடக்கூடாதுங்க, கால்சியம் ஃபார்மேட்டை மட்டும் எடுத்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம கீட்டோன் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். சிமெட்ரிக்கல் கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள். when the calcium salts of carboxylic acid is heated alone, symmetrical ketone is obtained. சிம்பிளாக கால்சியம் சால்ட்ஸை மட்டும் எந்த ஒரு கால்சியம் சால்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. சரியா? கால்சியம் அசிட்டேட், கால்சியம் பென்சோயேட், கால்சியம் ப்ரோபியோனேட், கால்சியம் பியூட்டினோயேட், எது வேணாலும் எடுத்துக்கங்க. சரிங்களா? நாம் இங்கே என்ன எடுத்துக்கிறோங்க? கால்சியம் அசிட்டேட் மட்டும் எடுத்துருக்கோம். அந்த அலோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னங்க? தனியாக அப்படிங்கிறது அர்த்தம். அலோன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்க? தனியாக எந்த ஒரு கால்சியம் சால்ட் வேணாலும் எடுத்துக்கங்க. கால்சியம் அசிட்டேட் அப்படிங்கிறது அர்த்தம் அலோன் அப்படிங்கிறதுக்கு. அப்போ கால்சியம் அசிட்டேட்டை மட்டும் நீங்கள் ஹீட் பண்ண என்ன கிடைக்குதுங்க? அசிட்டோன் கிடைக்குது. சரிங்களா? அப்போ CaCO3 ரிமூவ் ஆகிட்டு அசிட்டோன் கிடைக்குதுங்களா? இந்த CH3 இந்த கார்பனில் போய் அட்டாச் ஆகுதுங்க. CH3COCH3. தென் ஒன் மோர் சிமெட்ரிக் கீட்டோன் நம்ம புக்கில் இருக்குங்க. கால்சியம் பென்சோயேட். கால்சியம் பென்சோயேட் பாருங்க, கால்சியம் பென்சோயேட் எடுத்திருக்கோம். CH6H5 C6H5 COO COO CA இருக்குது இல்லைங்களா? அப்போ C6H5 COO CA COO C6H5. சரிங்களா? நெக்ஸ்ட் ஹீட் பண்ணால் என்ன கிடைக்குதுங்க? கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிட்டு கால்சியம் கார்பனேட் கிடைக்குதுங்களா? பாருங்க, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போக 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 உங்களுக்கு அந்த பாண்ட் ஃபார்மேஷனில் குறைச்சிட்டேன். சரிங்களா? ஏன் தேவையில்லை, நமக்கு என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம், என்ன ப்ராடக்ட் வரணும் அது மட்டும் போதும். பென்சோஃபீனோன்னா நம்ம என்ன ஃபார்ம்லாங்க? C6H5 CO C6H5. ஓகேங்களா? பென்சோஃபீனோன்னா என்ன ஃபார்ம்லாங்க? C6H5 CO C6H5. ஓகேங்களா? அப்போ நம்ம அதுக்காக என்ன எடுத்துக்கணும்? கால்சியம் பென்சோயேட் எடுத்துக்கணும். அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம்னா நீங்கள் ரியாக்டண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு நீட்டாக ப்ராடக்ட்டை மட்டும் கொடுத்துட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். பாண்ட் ஃபார்மேஷனை காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் மீன்ஸ் when the reaction between different calcium salts of carboxylic acid is heated. அதாவது two different calcium salt except calcium formate. ஓகேங்களா? இப்போ two different calcium salt எடுத்துக்கிறோம் அப்படின்னா calcium formate, calcium acetate. அதே மாதிரி அசிட்டோஃபினோன்னு என்ன அதாவது அன்சிமெட்ரிக் கீட்டோனுக்கு அசிட்டோஃபினோன் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ அன்சிமெட்ரிக் கீட்டோன் அசிட்டோஃபினோன் அப்படின்னா C6H5 CO CH3. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அசிட்டோஃபினோன், ஏன்னா C6H5 CO CH3ல CH3 CO இருக்குது, அப்போ கால்சியம் அசிட்டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. C6H5 CO இருக்குது, கால்சியம் பென்சோயேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடச்சிருங்க? ட்ரை டிஸ்டில் பண்ணால் அசிட்டோஃபினோன் கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் கீட்டோன். சைக்ளிக் கீட்டோன் அப்படின்னா என்னங்க? டை கார்பாக்சிலிக் ஆசினுடைய கால்சியம் சால்ட்ஸ். டை கார்பாக்சிலிக் ஆசிட்னுடைய கால்சியம் சால்ட் எடுத்துக்கிறோம். சைக்ளிக் கீட்டோனுக்கு டை கார்பாக்சிலிக் ஆசினுடைய கால்சியம் சால்ட், கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் டை கார்பாக்சிலிக் ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் CH2CH2COOH, CH2CH2COOH நடுவில் பாண்ட் இங்கே இருந்தது அப்படின்னா இது வந்து அடிபிக் ஆசிட். சரிங்களா? ஹெக்சேன் டயாயிக் ஆசிட், அடிபிக் ஆசிட். அடிபிக் ஆசினுடைய கால்சியம் சால்ட் கால்சியம் அடிப்பேட். ஓகேங்களா? டை கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதை இண்டிவிஜுவலாக தனியாக நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிட்டு சைக்ளிக் காம்பவுண்ட் கிடைக்குது இல்லைங்களா? தட் இஸ் சைக்ளோபென்டனோன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், சக்சினிக் ஆசினுடைய கால்சியம் சால்ட் CH2COOH, CH2COOH இங்கே பாண்ட் இருக்குது. அப்போ சக்சினிக் ஆசிட், சக்சினிக் ஆசிடுடைய கால்சியம் சால்ட் கால்சியம் சக்சினேட் ஹீட் பண்ணோம்னா கால்சியம் கார்பனேட் ரிமூவ் ஆகிட்டுங்க சைக்ளோப்ரோபியோனேட் கிடைக்குது. சைக்ளோப்ரோப்பனோன் கிடைக்குதுங்க. சைக்ளோப்ரோப்பனோன் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? அப்போ கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் அடிபிக் ஆசிட் அப்படின்னா சைக்ளோபென்டனோன், கால்சியம் சால்ட்ஸ் ஆஃப் சக்சினிக் ஆசிட்னா சைக்ளோப்ரோப்பனோன். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஆக்சிடேஷன் மெத்தடு, ட்ரை டிஸ்டிலேஷன் மெத்தடு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தராக ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் கீட்டோன்ஸ் எக்ஸாம் பார்க்கலாம். சரிங்களா?